எல்லாருக்கும் வணக்கம். சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து அண்ணாவை உயர்த்தியது அவரது கல்வியும் அபாரமான வாசிப்பும்தான். வேகமான வாசிப்பு மட்டுமல்ல, வாசித்ததை அப்படியே மனதில் பதிவேற்றி எளிமையாக மற்றவர்களுக்கு விளக்கும் ஆற்றலும் அவருக்கு உண்டு. 21 வயதில் ராணி அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட அண்ணா அவர்கள் அதன் பிறகும் உயர்கல்வியை தொடர்ந்தார். பத்திரிகைகளில் கதை, கட்டுரை எழுதத் தொடங்கியதும் கூட அதன் பின்னர்தான். பிற்காலத்தில் அரசியலில் தன் தம்பிகளை பயிற்றுவிக்கவும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கவும் அந்த எழுத்தையே ஆயுதமாக கொண்டவர் திரு அண்ணா அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 1929 நீதி கட்சி வாயிலாக அண்ணாவின் அரசியல் பிரவேசம் தொடங்கியது. பிற்காலத்தில் தமிழக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் சந்திப்பு 1935 ஈரோடு செங்குந்தர் மாநாட்டில் நடந்தது. அப்போது பெரியாருக்கு அறிமுகமான அண்ணா 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரே சிறையில் அடைக்கப்பட்ட போது மேலும் நெருக்கமானார். சிறையிலிருந்து வெளிவந்ததும் வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்த நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெரியார் தான் நடத்தி வந்த விடுதலை, குடியரசு இதழ்களுக்கு அண்ணாவையே உதவி ஆசிரியராக நியமித்தார். அதுவரை நீதி கட்சி பொதுச் செயலாளராக இருந்த கி.ஆ.பெ. விஸ்வநாதன் பெரியாரோடு மன வருத்தம் ஏற்பட்டு கட்சியிலிருந்து வெளியேற அண்ணாவை அந்த பொறுப்பில் அமர்த்தினார் பெரியார் அவர்கள். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றும் தீர்மானத்தையும் தலைவர்கள் தங்கள் பெயரில் இருக்கும் சாதி பின்னொட்டை நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முன்மொழிந்தவர் அண்ணாதான். 1947 இந்திய விடுதலையை துக்க நாள் என்றார் பெரியார், இன்ப நாள் என்றார் அண்ணா. 1948 கட்சி சொத்தை பாதுகாக்கும் ஏற்பாடாக மணி அம்மையை மணந்தார் பெரியார். கடுமையாக எதிர்த்தார் அண்ணா. இது போன்ற முரண்பாடுகள் முற்றியதால் 1949 தனிக்கட்சி தொடங்கினார் அண்ணா. 30 வயதில் நீதி கட்சியின் பொதுச் செயலாளர், 35 வயதில் தி.க. பொதுச் செயலாளரான அண்ணா தன் 40வது வயதில் திமுக பொதுச் செயலாளர் ஆனார். பெரியார் பிறந்த நாளன்று புதிய கட்சியை தொடங்கிய அண்ணா தலைவர் நாற்காலியை பெரியாருக்காகவே காலியாக வைத்திருந்தார். ஓர் அரசியல் அமைப்பையே அன்பால் கட்டியாண்ட அண்ணா தொண்டர்களை எல்லாம் தம்பி என்றே அழைத்தார். தன் காலத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களை, அதிலும் குறிப்பாக சாமானியர்களை பெருமளவில் அரசியல்மயப்படுத்தியவர் அண்ணா மட்டும்தான். அன்றைய அரசியல் தலைவர்களெல்லாம் ஆர்வமாக அரசியல் பேச வருகிற இளைஞர்களை விவரமற்ற விடலைகளாக நடத்திய நேரத்தில் அண்ணாவோ அவர்களுடன் சரிக்கு சமமாக உரையாடினார். தொலைதூர தம்பிகளிடம் பத்திரிகைகளில் எழுதிய கடிதங்கள் வாயிலாக உரையாடினார். ஒரு காலத்தையே கட்டியாண்டவர் என்று அண்ணாவை சொல்லலாம். மேடையில் அண்ணாவின் சகாப்தம் தொடங்கியதும் மற்ற பேச்சு நடைகள் எல்லாம் விடை பெற்றன. நாடகம், சினிமா மீதெல்லாம் பெரியாருக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் கலையை ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்தார் அண்ணா. அண்ணன் காட்டிய வழியில் கலைஞர், எம்.ஜி.ஆர்., எஸ்.எஸ்.ஆர். உள்ளிட்ட தம்பிகளும் வீறுநடை போட்டனர். திமுக வேகமாக வளர்ந்தது. 1957 தேர்தல் பாதைக்கு திரும்பிய திமுக முதல் தேர்தலிலேயே மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றது. 15 எம்.எல்.ஏக்கள் மட்டுமே இருந்தாலும் அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாவே செயலாற்றினார். மாநில உரிமைக்காகவும் மக்கள் பிரச்சினைகளுக்காகவும் வீரியமாக போராடியதால் 1962 தேர்தலில்
திமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்தது. சட்டமன்ற தேர்தலில் தோற்றாலும் மாநிலங்களவை உறுப்பினராகி அண்ணா நாடாளுமன்றத்திற்கு சென்றார். அண்ணாவின் முழக்கத்தையும் ஆங்கில பிரயோகத்தையும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள் வடக்கத்திய தலைவர்கள். அரசமைப்பு சட்டம் தொடங்கி அணிசேரா கொள்கை வரை எல்லாவற்றிலும் உள்ள ஓட்டைகளை அம்பலப்படுத்திய அண்ணா தன் வாதங்களால் எதிர்வாதங்களை நொறுக்கினார். திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையையும் திமுகவின் வளர்ச்சியையும் கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு சீன படையெடுப்பை திமுகவை கட்டம் கட்டுவதற்கான சரியான சந்தர்ப்பமாக பார்த்தது. ஆச்சரியமூட்டும் வகையில் அண்ணா சீன ஆக்கிரமிப்பை கடுமையாக சாடியதோடு நேரு அரசுக்கு திமுக துணை நிற்கும் என்று அறிவித்தார். 1967 தேர்தலில் காங்கிரசுக்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஓரணியில் திரட்டினார் அண்ணா. 138 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்து அண்ணாவை முதல்வராக்கினார்கள் மக்கள். வெற்றி செய்தி வந்ததும் திருச்சி சென்று பெரியாரின் காலில் விழுந்த அண்ணா, இந்த ஆட்சியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்றார். கட்சி தொடங்கப்பட்டது முதல் என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் திமுக வலியுறுத்தி வந்ததோ அவற்றை எல்லாம் தனது முதல் ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்ற முயன்றது அண்ணாவின் கட்சி. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது. தமிழக அரசின் லட்சினையில் இடம்பெற்றிருந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியம் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாறியது. 27/6/1967 மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி அன்னை தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அண்ணாவின் அரசு. அடுத்த மாதமே சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரத்தை உருவாக்கியது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை அறவே ஒழிக்க ஏதுவாக இருமொழி கொள்கை சட்டத்தையும் நிறைவேற்றினார் அண்ணா. ஒரு தலைவன் தன் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் என்ற விஷயத்தில் கோட்டை விட்டவர் அண்ணா. 1964 முதலே இடது கை கழுத்து வலியால் அவதிப்பட்ட அண்ணா அதற்கு போதிய கவனம் கொடுக்க தவறினார். 4 ஆண்டுகள் கழித்து கழுத்தின் பின்புறம் புற்றுக்கட்டிகள் வளர்வது கண்டுபிடிக்கப்பட்டது. சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு வலி வந்த பிறகே அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டார் அண்ணா. காலம் கடந்து விட்டதால் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்ன தமிழ்நாட்டின் தலைமகன் 1969 பிப்ரவரி 3 தமிழ் மக்களை எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு இயற்கை எய்தினார். தமிழ்நாடு இருமொழி கொள்கை, சீர்திருத்த திருமணம், மக்கள் நலத்திட்டங்கள் வாயிலாக இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. தமிழக முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்களை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.